ஸ்டாக் மார்க்கெட்டில் சீட்டிங் ரொம்ப காமன். நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கெல்லாம் மணி இருக்குதோ அங்கே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ராட், சீட்டிங், ஸ்கேம் இது எல்லாமே வந்துடும். ஒரு விதமான சீட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் கேரண்டீட் ரிட்டர்ன் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு 5% ரிட்டர்ன் எவ்ரி மந்த் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. அப்போ நம்ம என்ன யோசிப்போம், இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டை எஃப்டியில் போட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 6%, 7% ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மாதத்தில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம். எப்படி டெஸ்ட் பண்ணுவோம், ஒரு 10,000 ரூபா கொடுப்போம். கரெக்டாக கொடுக்குறாங்களா பார்ப்போம் அப்படின்னு. ஒரு 2-3 மாதம் 5% சொல்லி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 மாதம் நல்லபடியாக வந்துருச்சே, கொஞ்சம் அதிக அமௌண்ட் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 லட்ச ரூபா போடுவோம். 1 லட்சம் போட்டதுக்கப்புறமும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5% சொல்லி கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, இவங்க சொன்ன ரிட்டர்னை கரெக்டாக கொடுக்குறாங்க, இன்னும் ஒரு அமௌண்ட், அதிகமான அமௌண்ட் போடும் சொல்லி எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த எல்லாத்தையும் அமௌண்ட்டையும் கொண்டு போய் போட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணீங்க, 2 தடவை டெஸ்ட் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 3வது முறை நீங்கள் கரெக்டாக போட்டீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் யாரையா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5%க்கு பதிலாக 6% தர்றோம் அப்படின்வாங்க. நீங்கள் போய் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸு எல்லாத்தையும் சொல்லுவீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் சொன்னதுனால அவங்களும் மணி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளுடைய ஆசையை இந்த மாதிரி தூண்டி தூண்டி நிறைய மக்கள் போட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவையோ, ஒரு 100 crore, 200 crore, எந்த அமௌண்ட் அவங்க டார்கெட் பண்ணாலும் அந்த அமௌண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு கடையை மூடிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியாது. வெளிநாட்டில் இருக்காங்களா, இங்கே இருக்காங்களா, எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போகிற கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. போலீஸ்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கே நம்ம மார்க்கெட்டில் லாஸ் ஆகும்.